நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைக்கில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்டீல் ஃப்ரெஞ்சு தாடி ஸ்டைலில் விட்டு போட போட டிங்கு 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 டாங்கு டிங். வாவ் கைஸ், ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கைஸ், இந்த விளாகில் வந்துட்டு நம்ம ஒரு அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைக் வந்துடுச்சு. ஆமாம் கைஸ், இனி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மைக்லேயே தான் விளாகு. ஸோ இந்த மைக்கை அன்பாக்ஸ் பண்ணி இது எந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த விளாகில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கொடுக்குறப்ப இதை ஓப்பன் பண்ணி இதை ஃபோட்டோலாம் எடுத்து ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் கொடுக்குறாங்க. வாங்க இது நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஆர்டர் பண்ண கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரேடர், ரேடர். இது வந்து பார்த்தீங்கன்னா 360 ஆடியோ பிக் வயர்லெஸ் மைக்ரோஃபோன், யூடியூப் இன்டர்வியூஸு, ரீல்ஸு, விளாக்ஸு, லைவ் வீடியோஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிராண்டோட யூடியூப் கியூஆர் கோடு எல்லாம் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. இது லாங் பேட்ரி லைஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் கம்பேட்டபிள் இதுன்னு சொல்லியிருக்கு. கிளியர் சவுண்டு குவாலிட்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, நம்ம ஓப்பன் பண்ணி லைவாக பார்க்கலாம். 20 மீட்டர் ரேஞ்சு வரைக்கும் இது வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக கேட்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து சூப்பர் நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ எந்த டெசிபிள் இருக்குதுன்னு தெரில. ஸோ அவங்க இது ஒன்று கொடுத்துருக்காங்க. குட்டியாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ளீஸ் சார்ஜ் ப்ராடக்ட் 30 minutes பிஃபோர் யூஸ். ஓகே, plug in the receiver with your smartphone, switch on, hold the power on button of the microphone, then it's automatically get connected அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பவர் ஆன் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அந்த மாதிரி கனெக்ட் ஆகலை அப்படின்னா ஓப்பன் கேமரா ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் இருக்குமா. ஸோ அதில் வந்துட்டு ஆக்டிவ் எக்ஸ்டர்னல் மைக்ரோஃபோன் இன் ஆப் செட்டிங் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ படிக்கிறத விட நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ அதுதான் ஒரு பெட்டர் ரிசல்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு கெட்டப்பு? ஃப்ரெஞ்சு தாடி ஸ்டைலில் விட்டு போட போட டிங்கு 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 டாங்க டிங்கு டாங்க டிங்கு 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 டிங் டிங்கு 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 டாங்க டிங். வாவ் கைஸ், இது பார்த்தீங்களா, அந்த இயர்பட்ஸ் மாதிரியே இருக்கு பார்த்தீங்களா. இது ஒன்று கொடுத்துருக்காங்க, வைக்கிறேன் பாருங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு குட்டியாக ஒரு ஏதோ கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி கேபிள் மாதிரி. ஸோ இது எதுக்குன்னு தெரில, வேறு ஏதோ ஒரு கைட்லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ இதெல்லாம் நம்ம படிக்க தேவையில்ல. யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துருவோமா. இப்போ நான் இங்கே பேசுகிறதுக்கும் இந்த மைக்கில் பேசுகிறதுக்கும் ஒரு ஜஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். வாவ், சூப்பராக இருக்குது கைஸ். 2 மைக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்குல்ல. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பாருங்கள், 100 காட்டுது. ஸோ ஃபுல்லாக இருக்க போல். இந்த 2 மைக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ரிசீவர். இதை வந்து நம்ம மொபைலில் ப்ளக்இன் பண்ணிட்டு ஸோ இந்த மைக்கை வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. நான் ஒரே ஒரு மைக் போட்டு எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்குது. ஸோ அந்த சைடில் வந்து ஒரு பட்டன் மாதிரி இருக்குது பாருங்கள். இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ரெட் கலரில் எரியுதா, அதாவது க்ரீன் மட்டும் எரிஞ்சதுன்னா தான் கனெக்டட்னு அர்த்தம். இருங்க, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, மைக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரிசீவரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் கேமரா பண்ணிட்டேன். கைஸ், எப்படி இருக்குது? நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைக்கில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நான் கட் பண்ணுறப்ப தான் தெரியும். ஸோ நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும், எந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது, இது ஓகேவா, இல்லை நம்ம வேறு ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு வாங்குகிற ஒரு ஃபஸ்ட்டு மைக்கு கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ்லேயும் இருந்தது. பட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபைடே இல்லை. சரி வாங்குகிறோம், அதாவது நாய்ஸ் இல்லாமல் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் இது வந்து பார்த்திங்கன்னா 1400 சம்திங் வந்தது. நம்ம கூட எங்கேயாவது வெளியே போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா யாராவது கூட வந்தாங்கன்னா கூட ஸோ அவங்களுக்கும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மைக் ஆன் பண்ணிக்கலாம். இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த பார்த்திங்களா, இதை சார்ஜ் பண்ணிவிட்டு ஸோ இதுலேயும் ஒரு பவர் இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை தனியாகவே கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. சரிங்க, நான் இந்த வீடியோவில் எந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்குதுன்னு பார்த்துட்டு
அடுத்த vlog கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் நானுமே பார்த்துட்டேன். கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. சூப்பராக அந்த சுற்றி இருக்கிற நாய்ஸு அந்த ப்ரீவியஸ் கிளிப்புக்கும் இதுக்கும் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைடு வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருப்போம். ஸோ சவுண்ட் அந்தளவுக்கு கேட்காது, ஒரு நாய்ஸாக இருக்கும். சுற்றி ஏதாவது அந்த கேட்குற சத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேட்குறது இல்லை அப்படின்றாங்க. அதாவது 160 டெசிபல் அந்த சவுண்டு இருந்தால் தான் இந்த இதுலேயே கேட்கும், அந்த மாதிரி இருக்குது. ஓகே தான். எனக்கு என்னென்னா நம்ம வேற ஒரு பிராண்டை போட்டிருந்தாங்க ஆர்டர் பண்ணது. பட் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ரேடர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. பட் தெரில எந்தளவுக்கு நல்லா இருக்கும்னு. நம்ம வெளியே போனால் தான் தெரியும். பிளேஸ் போகிறோன்னா என்னோடய வாய்ஸ் மட்டும் கேட்காம அந்த சுற்றி இருக்கிற அந்த ஒரு ஃபீல் பண்ணணும்ல, அந்த ஒரு வைப் வர்றதுக்கு கேட்கணும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்குமான்னு தெரில. வீடியோ கையிலே இப்படியே எடுத்துகிட்டு போக முடியல. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு செல்ஃபி ஸ்டிக்கு பிளாஸ்டிக்கில் தான். அது ரொம்ப ஒரு 300 ரூபா கம்மியான ஒரு ரேஞ்சு தான். இருங்க எடுத்துகிட்டு வரேன். சவுண்டும் எந்தளவுக்கு கேட்குதுன்றதை இப்போ அதான் 50 மீட்ரு போட்டிருந்தாங்களா. ஸோ இப்போ உள்ளே போகிறேன். எவ்வளோ தூரம் கேட்குதுன்னு சொல்லுங்கள். கைஸ் எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 50 மீட்ரு இருப்போனா இல்லை கூட வந்துட்டேனான்னு தெரில. நான் அந்த வீடியோ பார்க்குறப்ப தான் தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அங்கே பாத்ரூம் கிட்ட வந்துட்டேன். ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸில் கேட்டாலே நம்ம ஒரு ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கலாம். இல்லை யாராவது கூட வந்தாங்க ஸோ அவங்க கையில் கொடுத்துட்டு கூட நம்ம ஈஸியாக பேசிக்கிட்டு இருக்கலாம். இப்படி நான் பேசினது கிளியராக கேட்டுச்சா? ஸோ இதுதான் இந்த ஒரு செல்ஃபி ஸ்டிக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது அழகாக ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ஷார்ட்டாக ஒரு மாதிரி மடக்கி ஸோ பைப்புள்ளேயே வச்சுக்கலாம். ஸோ அதுதான் ஒரு இது. நான் காட்டுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். பாருங்களேன், நான் எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்களா அப்படியே பிடிச்சி நம்ம ஒரு என்ன சொல்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். வந்து செல்லுலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ போன ப்ளேஸ்லாம் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்ததுனால ரொம்ப இதாக இருக்குது. ஸோ இது நம்ம சேனலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா இது செல்ஃபி எடுக்கிறதுக்கு நம்ம ஃபோட்டோ அதிகமாக யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்டீல் மொபைலை வந்து நல்லா பிடிச்சிக்கும். நம்ம அடுத்த சேனலுக்கு வாங்குறது அப்படின்னா நல்ல ஒரு பிராண்டடில் ஒரு கோப்ரோ கேம் தான் வாங்கணும் அடுத்தது. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டா இந்த மைக்கு இதெல்லாம் தேவை கிடையாது. அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியே ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன சொல்கிறது, இப்போ இதில் கேம் வச்சோன்னா ஸோ அது இவ்வளோ பெருசாக இருக்கும். ஆனால் அந்த கோப்ரோன்னு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஸ்டாண்டு காய்ஸ். இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து நான் ஒரு என்ன சொல்கிறது ஒரு இடத்துல கீழே வச்சுட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம அந்த ஸ்டாண்டு யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா இந்த மாதிரி இதிலே கூட வச்சு நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வச்சு வீடியோ மாதிரி எடுத்துக்கலாம். இந்த ஒரு இது இருக்குது. இது ரெண்டோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ஃப்யூச்சரில் வாங்கிக்கோங்க. எப்படி போட்டுருன்னு தெரியல. லாக் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி எடுக்கிறது? வந்துடுச்சு. பார்த்தீங்களா? இருங்க, நான் இந்த கேமராவை வந்து நான் இதில் வச்சுட்டு பேசி காட்டுறேன். ஸோ எந்த அளவுக்கு இப்போ நம்ம கையில் வச்சோம்னா அப்படியே அந்த என்ன சொல்கிறது 60 FPS எடுக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஷேக் ஆகுது, பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. ஸோ இந்த ஸ்டிக்கில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதுக்கு மேலே இழுக்க முடியுமான்னு தெரில. பட் இதுவே ஓகே, இதுவே ஜாஸ்தி. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, ஸோ வெளியே வந்து பிளாஸ்டிக்கு. பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு யூஸ் ஆகும்னு தெரில. சப்போஸ் உடஞ்சது அப்படின்னா நம்ம வேறு ஏதாச்சும் வாங்கிக்கலாம் நல்ல குவாலிட்டியாக. சவுண்டை குறைச்சோம்மா, கீழே பாட்டு கேட்குது. உங்களுக்கு சவுண்டு கேட்குதா? சவுண்டை குறைச்சி கொஞ்ச நேரம் மட்டும். சரி இந்த அவ்வளோதான். சரி கைஸ், நான் இதில் வச்சுட்டு பேசுகிறேன், எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் செல்ஃபி ஸ்டிக்கில் தான் வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியுதா அந்த சைடு ஆட்டுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஷேக் இருக்காது, நல்ல ஒரு கிளியரான ஒரு இதாக இருக்கும். நம்ம அப்படியே போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஷேக்கே இல்லாமல் நல்ல கிளியராக இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இவ்வளோ ஷார்ட்டாக தெரியலனா சப்போஸ் வந்து நம்ம அந்த 360 ஃபுல்லாக சுற்றணும் அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கை வந்து ஃபுல்லாக லென்த் ஆகிக்கலாம். உங்களுக்கு யூஸ் ஆகும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் நான் வாங்கினேன். முன்னாடியே வாங்கியிருக்கேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. வாங்க இப்போ நான் இதை அப்படியே மேலே தூக்குவோமா.
ஸோ நம்ம போகிறப்ப இப்படி கூட பேசிக்கலாம். நல்லா இருக்குல்ல. இப்போ நான் உங்களுக்கு எதாவது பேக் சைடில் வந்து அப்படியே காட்டுறேன் அப்படின்னா, வாட்டர் ஃபால்ஸை பாருங்க, பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே ஹைட்டா நல்லா இருக்கு. பட் இது இந்த பிளாஸ்டிக்கை பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. பட் இவ்வளோலாம் நம்ம லென்த் ஆக்கணும்னா ஓரளவுக்கு பிளாஸ்டிக் தான் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமா இருக்கு. பட் நல்லா இருக்கு கைஸ். பிடிக்கிறப்ப இந்த பேக் சைடில் ஒரு விரலை மட்டும் வச்சுக்கணும் ஒரு சேஃப்டிக்கு. ரொம்ப ரிஸ்கியான இடத்துல போயிட்டுலாம் நம்ம எடுக்க போகிறது கிடையாது. மைக் வாங்கியாச்சு, ஸ்டாண்டு வாங்கியாச்சு, அப்புறம் என்ன ட்ராவலில் பண்ண வண்டி தான். ஒரு சம்மருக்கு வந்து ஒரு பிளேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கூடிய சீக்கிரமே அப்டேட்டோடு வருவேன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நான் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோடு முடிச்சுக்கிறேன். நம்ம அடுத்து நிறைய ட்ராவல் அண்ட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தில் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணலாம். See you guys. Bye.